ஓம் சாந்தி. இன்றைய முரளி 16/1/2026 பாப்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதற்கு அவசியம் பலன் கிடைக்கும். ஒரு தந்தை மட்டுமே தன்னலமற்ற சேவை செய்கின்றார். கேள்வி: இந்த வகுப்பு மிக அதிசயமானது. எப்படி? இங்கே முக்கிய முயற்சியாக எதை செய்ய வேண்டும்? பதில்: இந்த ஒரு வகுப்பில் சிறு குழந்தையும் அமர்ந்திருக்கிறது, முதியவரும் அமர்ந்திருக்கிறார். இந்த வகுப்பு அப்படி அதிசயமானது. இதில் கல்புத்தி உடையவர்கள், கூனிகள், சாதுக்கள் எல்லோரும் வந்து ஒரு நாள் அமர்வார்கள். நினைவின் முயற்சியே இங்கு முக்கியம். நினைவால் தான் ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் இயற்கை வைத்தியம் நடக்கிறது. எனினும் நினைவிற்கும் ஞானம் தேவை. பாடல்: இரவு பயணிகளே, களைப்பு அடையாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு இதன் அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். இதில் அதிசயம் என்னவென்றால், கீதை மற்றும் சாஸ்திரங்களை உருவாக்கியவர்களுக்கு இதன் அர்த்தம் தெரியவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் தவறான அர்த்தத்தை சொல்கிறார்கள். ஞானக்கடல் பதித்த பாவனராக இருக்கும் ஆன்மீக தந்தை அமர்ந்து இதன் அர்த்தத்தை சொல்கிறார். ராஜயோகத்தையும் தந்தையே கற்பிக்கிறார். இப்போது மீண்டும் அரசர்களின் அரசராகிறீர்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நாம் மீண்டும் பரிஸ்டர் ஆகிறோம் என்று மற்ற கல்விக்கூடங்களில் சொல்ல மாட்டார்கள். மீண்டும் என்ற வார்த்தையை சொல்வதற்கு யாருக்கும் வராது. நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே மீண்டும் எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என நீங்கள் சொல்கின்றீர்கள். இந்த விநாசமும் மீண்டும் நிச்சயம் நடக்கும். எவ்வளவு பெரிய பெரிய வெடிகுண்டுகளை தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதிக சக்தியோடு தயாரிக்கிறார்கள். அப்படியே வைத்திருக்க தயாரிப்பதில்லை. இந்த விநாசமும் நல்ல காரியத்திற்காகவே நடக்கிறது. குழந்தைகள், நீங்கள் பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. இது நன்மை செய்யும் யுத்தம். தந்தை நன்மை செய்யவே வருகிறார். தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனையும் சங்கர் மூலமாக அழிவையும் செய்ய வைக்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வெடிகுண்டுகள் எல்லாம் அழிவிற்காக இருக்கின்றன. இதைவிட பெரிய பொருளாக வேற எதுவும் இல்லை. கூடவே இயற்கை பேரழிவுகளும் ஏற்படுகின்றன. அவற்றை யாரும் ஈஸ்வரிய பேரழிவுகள் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த இயற்கை பேரழிவுகள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. இது ஒன்று புதிய விஷயமில்லை. எவ்வளவு பெரிய பெரிய வெடிகுண்டுகளை தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் நகரம் முழுவதையும் அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். சண்டையின் போது ஜப்பானில் போடப்பட்ட குண்டு மிக சிறியது. இப்போது மிகப்பெரிய வெடிகுண்டுகள் தயாரிக்கப்பட்டு இருக்கின்றன. எப்போது அதிக சிக்கல் ஏற்படுமோ, சகித்து கொள்ள முடியாதோ, அப்போது வெடிகுண்டுகளை வீச ஆரம்பிப்பார்கள். அதனால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படும். அவர்களும் வெடிகுண்டு சோதனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். அதை தயாரிப்பவர்களுக்கு சம்பளமும் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். பழைய உலகமே அழிய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் புது உலகிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பழைய உலகம் நிச்சயம் அழிய வேண்டும் என்ற விவேகமும் சொல்கிறது. கலியுகத்தில் என்ன இருக்கிறது, சத்தியுகத்தில் என்ன இருக்கும் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் நிற்கிறீர்கள். சங்கத்தில் இப்போது சத்தியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லோரும் அழிவார்கள். இந்த இயற்கையின் ஆபத்துக்கள் கல்பம் முன்னரும் ஏற்பட்டன. பழைய உலகம் அழிந்தே ஆக வேண்டும். பேரழிவுகளும் அப்படி அதிகம் ஏற்பட்டு வருகின்றன. ஆனால் அவை சிறு எண்ணிக்கையில் நடந்து வருகின்றன. இப்போது இந்த பழைய உலகம் முழுவதும் அழிய வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஆன்மீக குழந்தைகள், நமக்கு பரமபிதா பரமாத்மா தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த விநாசம் உங்களுக்காகவே நடக்கிறது. ருத்ர ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை தோன்றியது என்று பாடல் இருக்கிறது. பல விஷயங்கள் கீதையில் இருக்கின்றன. அவற்றின் அர்த்தம் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அமைதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். விரைவில் விநாசம் ஏற்பட்டால் நாம் சென்று சுகம் பெறலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எப்போது நீங்கள் சதப்பிரதானமாக மாறுவீர்களோ அப்போதே சுகவாசிகளாவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை அநேக வித பாயிண்ட்களை கொடுக்கிறார். அது சிலரது புத்தியில் நன்றாக அமர்கிறது, சிலரது புத்தியில் குறைவாக அமர்கிறது. சிவபாபாவை நினைவு செய்வது மட்டும் போதும் என்று முதியவர்கள் நினைக்கின்றார்கள். தந்தை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இருந்தும் ஆஸ்தி பெறுகின்றார்கள், சேர்ந்து வாழ்கிறார்கள். கண்காட்சிகளுக்கு எல்லோரும் வருவார்கள். அஜாமில் போன்ற பாவாத்மாக்களையும் வேசிகள் போன்ற எல்லோரையும் கரை சேர்க்க வேண்டும். தோட்டிகளும் நல்ல ஆடை அணிந்து வருகின்றார்கள். காந்திஜி தீண்டத்தகாதவர்களுக்கு விடுதலை பெற்று தந்தார். கூடவே சாப்பிடவும் செய்தார். தந்தையோ யாரையும் தடை செய்வதில்லை. இவர்களையும் கரை சேர்த்தே ஆக வேண்டும் என்பது தந்தை புரிந்திருக்கிறார். இதில் செய்யும் வேலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் தந்தையோடு புத்தியோகம் வைப்பதே அனைத்திற்கும் ஆதாரம். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நான் அசுத்தமாக இருக்கிறேன் ஆத்மாக்கள் சொல்கிறது.
நாம் சதோ பிரதான தேவி தேவர்களாக இருந்தோம். பிறகு பிறவிகளை எடுத்து எடுத்து கடைசியில் வந்து பதித்தமானோம் என்பதை இப்போது நாம் உணர்கின்றோம். இப்போது ஆத்மா நான் தூய்மையாக வேண்டும். சிந்துவில் ஒரு ஆதிவாசி வகுப்பிற்கு வந்து கொண்டு இருந்தார். தியானத்தில் சென்று கொண்டு இருந்தார். ஓடி ஓடி வந்து தந்தையை சந்தித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் ஆத்மா இருப்பது புரிய வைக்கப்பட்டது. தனது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு ஆத்மாவிற்கு உரிமை இருக்கிறது. இவரை ஞானம் பெற அனுமதி கொடுங்கள் என அவரது வீட்டில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போது எங்கள் ஜாதியில் பிரச்சனை வரும் என்று சொன்னார்கள். பயத்தின் காரணத்தால் அவரை அழைத்து சென்று விட்டார்கள். யார் உங்களிடம் வந்தாலும் நீங்கள் யாரையும் மறுக்கக்கூடாது. அபலைகள், வேசிகள், ஆதிவாசிகள், சாதுக்கள் போன்ற எல்லோரையும், சாதுக்களிலிருந்து ஆதிவாசிகள் வரை அனைவரையும் கரை சேர்ப்பவர் என புகழ் பாடப்படுகிறது. குழந்தைகள், நீங்கள் இப்போது யாகசாலை செய்கிறீர்கள், யாக சேவை செய்கிறீர்கள். இந்த சேவையால் அதிக பலன் கிடைக்கிறது. பலருக்கு நன்மை ஏற்படுகிறது. நாளுக்கு நாள் கண்காட்சி சேவை அதிகம் வளரும். தந்தை பேட்ச்களையும் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே சென்றாலும் இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். இவர் தந்தை, இவர் தாதா. இவர் தாதான்னா அண்ணா. இது தந்தையின் ஆஸ்தி. என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாவீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், எனக்கு இதையிலும் இருக்கிறது. அதில் என் பெயரை எடுத்துவிட்டு குழந்தையின் பெயரை போட்டு விட்டார்கள். ராதாகிருஷ்ணரிடையே என்ன சம்பந்தம் என்பது பாரதிவாசிகளுக்கு தெரியாது. அவர்களுடைய திருமணம் போன்ற எந்த வரலாறையும் சொல்வதில்லை. இருவரும் வெவ்வேறு ராஜஸ்தானியை சேர்ந்தவர்கள். இந்த விஷயங்களை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதை ஒருவர் புரிந்து கொண்டு சிவபகவான் வாக்கு என்று சொன்னால் அவரை எல்லோரும் துரத்தி விடுவார்கள். இதை நீங்கள் எங்கிருந்து கற்றாய், அவர் எந்த மாதிரி குரு என்று கேட்கும்பொழுது அவர் PK என்று சொன்னால் எல்லோரும் கோபப்படுவார்கள். இந்த குருமார்களின் ராஜ்யமே கவிழ்ந்துவிடும். அப்படி பலர் வருகிறார்கள், எழுதியும் தருகிறார்கள், பிறகு காணாமல் போகிறார்கள். தந்தை குழந்தைகளுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. மிக எளிய உத்தியை சொல்கிறார். ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் குழந்தை கொடு என்று பகவானிடம் கேட்கிறார்கள். பிறகு கிடைத்தால் அதை மிக நன்றாக வளர்க்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள். பிறகு வளர்ந்து பெரியவரானதும் இப்போது உனது தொழிலை செய் என்று சொல்கிறார்கள். தந்தை குழந்தையை வளர்த்து தகுதி பெற வைக்கிறார். அதனால் அவர் குழந்தைகளுக்கு சேவகராக இருக்கிறார். இந்த தந்தை குழந்தைகளுக்கு சேவை செய்து கூடவே அழைத்து செல்கிறார். குழந்தை பெரியவராகி தொழிலை செய்வார். தனக்கு முதுமை வரும்பொழுது நமக்கு சேவை செய்வார் என அந்த லௌகீக தந்தை நினைப்பார். இந்த தந்தை தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார். இவர் தன்னலமற்றவர். எதுவரை வாழ்கிறேனோ அதுவரை என்னை பராமரிப்பது குழந்தையின் கடமை என லௌகீக தந்தை நினைக்கிறார். இந்த ஆசை வைக்கிறார். நான் தன்னலமற்ற சேவை செய்கிறேன் என இந்த தந்தை சொல்கிறார். நான் ராஜ்யம் செய்வதில்லை, நான் எவ்வளவு தன்னலமற்று இருக்கிறேன். மற்றபடி யார் என்ன செய்தாலும் அதற்குரிய பலன் அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். இவர் அனைவருக்கும் தந்தை. நான் குழந்தைகள் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகின்றீர்கள். நான் பிரம்மாண்டத்திற்கு மட்டும் எஜமானர். அப்படி நீங்களும் இருக்கின்றீர்கள். எனினும் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள், பிறகு இழக்கிறீர்கள். நான் ராஜ்யத்தை பெறுவதில்லை, இழப்பதும் இல்லை. எனக்கு நாடகத்தில் இந்த பாகம் இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் சுகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். மற்ற எல்லோரும் அமைதியை மட்டும் கேட்கின்றார்கள். சுகம் காக்கையச்சிற்கு சமமானது என்று அந்த குருமார்கள் சொல்கிறார்கள். அதனால் அவர்கள் அமைதியை மட்டும் விரும்புகிறார்கள். அவர்களால் இந்த ஞானத்தை பெற முடியாது. அவர்களுக்கு சுகத்தை பற்றி தெரியவே தெரியாது. அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி கொடுப்பவர் நான் ஒருவர் மட்டுமே என்பதை தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுக திரேத்தாவில் குருமார்கள் இருப்பதில்லை, அங்கே ராவணனே இல்லை. அது ஈஸ்வரிய ராஜ்யம். இப்படி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் உட்காராது. அதனால் குழந்தைகள் நல்லபடியாக தாரணை செய்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். புது உலக ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். மற்ற எல்லோரும் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்ச வருடங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் கார் இருளில் இருக்கிறார்கள். கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் என பாடப்பட்டுள்ளது. பாண்டவர்களின் வெற்றியும் பாடப்பட்டுள்ளது. நீங்கள் பிராமணர்களே யாகத்தை படைக்கின்றார்கள். இது அனைத்திலும் பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய ருத்ர ஞானம். அந்த எல்லைக்கு உட்பட்ட யாகங்கள் அநேக விதங்களில் இருக்கின்றன. இந்த ருத்ர யாகம் ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. சத்தியுக திரேதாவில் வேறு எந்த யாகமும் நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கே ஆபத்து போன்ற எந்த விஷயமும் கிடையாது. அவையெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட யாகங்கள். இது எல்லையற்றது. இது எல்லையற்ற தந்தை படைத்திருக்கும் யாகம். இதில் எல்லையற்ற ஆகுதி விழ வேண்டும். பிறகு அரைக்கல்பத்திற்கு எந்த யாகமும் நடக்காது. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது இவையெல்லாம் ஆரம்பமாகின்றன. எல்லையற்ற யாகம் ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. இதில் இந்த பழைய உலகம் முழுவதும் சுவாக ஆகிறது. இது எல்லையற்ற ருத்ர ஞான யாகம்.
இதில் ஞான யோக விஷயம் முக்கியம். யோகம் என்றால் நினைவு. நினைவு என்ற வார்த்தை மிக இனியது. யோகம் என்ற வார்த்தை பொதுவானது. யோகத்தின் அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யோகம் என்றால் தந்தையை நினைவு செய்வது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபா, நீங்கள் எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றீர்கள். பாபா, நீங்கள் மீண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை மறந்திருந்தோம். நீங்கள் எங்களுக்கு ராஜபாக்கியத்தை கொடுத்திருந்தீர்கள். இப்போது மீண்டும் வந்து சந்திக்கிறீர்கள். உங்கள் ஸ்ரீமத்துப்படி நாங்கள் நிச்சயம் நடப்போம் என்றெல்லாம் மனதிற்குள் தன்னோடு பேச வேண்டும். பாபா, நீங்கள் எங்களுக்கு நல்ல வழி சொல்கின்றீர்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பமும் மறக்கிறோம். இப்போது தந்தை மீண்டும் மறக்காதவர்களாக மாற்றுகிறார். அதனால் இப்போது தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்தால் மட்டுமே ஆஸ்தி கிடைக்கும். நான் எப்போது நேரிலுணர்வேனோ அப்போது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுவரை நீங்கள் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என பாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். மகிமை பாடுகின்றீர்கள். ஆனால் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அறியவில்லை. இவ்வளவு சிறிய புள்ளியில் அழியாத பாகம் பதியப்பட்டு இருப்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இதையும் தந்தை புரிய வைக்கிறார். அவரை பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள், அதாவது பரமாத்மா. மற்றபடி 1000 சூரியனைப் போல நான் பெரிதாக இருப்பதில்லை. நான் டீச்சரை போல கற்பித்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த வகுப்பு எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இதில் யார் யார் படிக்கிறார்கள்? அவளைகள், குனிகள் படிக்கிறார்கள். சாதுவும் ஒரு நாள் வந்து அமர்வார். முதியவர், சிறு குழந்தை போன்ற எல்லோரும் அமர்கின்றார்கள். இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இங்கே இருப்பது நினைவின் முயற்சி. இந்த நினைவிற்கு நேரம் பிடிக்கிறது. நினைவின் முயற்சி செய்வதும் ஞானம்தானே. நினைவிற்காகவும் ஞானம் இருக்கிறது. சக்கரத்தை புரிய வைக்கவும் ஞானம் இருக்கிறது. இயற்கையான மிக நல்ல நேச்சுரல் என்று இதற்கு சொல்லப்படுகிறது. நேச்சர் கியூர் என்று இதற்கு சொல்லப்படுகிறது. உங்கள் ஆத்மா முற்றிலும் தூய்மையாகிறது. அது சரீரத்தை குணமாக்குகிறது. இது ஆத்மாவை குணமாக்குகிறது. ஆத்மாவில் தான் துரு எறிகிறது. உண்மையான தங்கமாக இருந்தால் உண்மையான நகை இருக்கும். சிவபாபா இப்போது இங்கே நேரில் வந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் நிச்சயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போது நாம் திரும்பி போக வேண்டும். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போக வேண்டும். தந்தையையும் ஆஸ்தியையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். அது இனிய அமைதியான வீடு. சாந்தியில் துக்கம் ஏற்படுகிறது. சாந்தியால் சுகம் ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாம் இருக்கும். அங்கே சண்டை சச்சரவின் விஷயமே கிடையாது. நாம் சதோ பிரதான சொக்க தங்கம் என்றே ஆக வேண்டும் என்ற கவலை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அப்போது உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இங்கே ஆன்மீக சாப்பாடு கிடைக்கிறது. இன்று என்னென்ன முக்கிய பாயிண்ட்டுகளை கேட்டோம் என பிறகு அசை போட வேண்டும். ஆன்மீக யாத்திரை, உலகிய யாத்திரை என 2 யாத்திரைகள் இருக்கின்றன என்பது புரிய வைக்கப்பட்டது. இந்த ஆன்மீக யாத்திரை உங்கள் வேலைக்கு வரும். மண்மனா பவ என்பது பகவான் வாக்கு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த அழிவும் நல்லதற்காகவே நடக்கிறது. அதனால் பயப்படாதீர்கள். நன்மை செய்யும் தந்தை எப்போதும் நன்மை தருவார். காரியத்தையே செய்ய வைக்கிறார். அதாவது நன்மை செய்யும் தந்தை எப்போதும் நன்மை தரும் காரியத்தையே செய்ய வைக்கிறார். இந்த நினைவால் சதா மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். 2. சதா பிரதான சொக்கத்தங்கமாகி உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டும் எப்போதும் இருக்க வேண்டும். எந்த ஆன்மீக சாப்பாடு கிடைக்கிறதோ அதை அசை போட வேண்டும். வரதானம், தன்னை பொறுப்பாளி என உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் சரியான விதியோடு செய்யும் சம்பூர்ண வெற்றி சுரூபமாகுக. இந்த நேரம் சங்கமயுக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய ஒவ்வொரு உயர்ந்த காரியமும் முழு கல்பத்திற்கு சட்டமாகிறது. அதனால் தன்னை சட்டத்தை படைப்பவர் என உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். அதனால் கவனக்குறைவு தானே முடியும். சங்கம யுகத்தில் ஒவ்வொரு காரியத்தை செய்தால் சரியான விதி மூலமாக செய்த காரியத்திற்கு சம்பூர்ண வெற்றி அவசியம் கிடைக்கும். ஸ்லோகன்: சர்வசக்திவான் தந்தை துணையாக இருந்தால் மாயா காகித புலியாகிவிடும். அவ்யக்த சைகை: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சதா ஜீவன் முக்தராக இருக்க எளிய சாதனம் நான் மற்றும் எனது பாபா. ஏனென்றால் எனது என்பதே பந்தனம். எனது பாபா ஆகிவிட்டால் எல்லாம் எனது முடிந்தது. எப்போது ஒரு எனதில் அனைத்து எனது என்பவை முடியுமோ அப்போதே பந்தன் முக்தாவீர்கள். அதனால் பிராமணர்கள் நாம் ஜீவன் முக்த ஆத்மாக்கள் என்பதை நினைவில் வையுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.